ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 11ல் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர் அதில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு டிபிஎம்எஸில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் யூசர், மீதி எல்லாமே யூசர். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுறவர் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ மீதி எல்லாமே நாம் தான், அதாவது யூசர் நாமலாம் யூசர். இதில் யார் பவர் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். டிபிஏ அப்படின்னு என்னது? டிபிஏ அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் என்னப்பா? டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டிபிஏ. டிபிஏக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? டினா டி டேட்டா, பினா பேஸ், டேட்டாபேஸ், ஏனா அட்மினிஸ்ட்ரேட்டர். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுற எல்லாமே அவரோட எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிபிஏ இஸ் தி ஒன் ஹூ மேனேஜ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ். யார் இந்த டேட்டாபேஸ் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் யார்? டிபிஏ. அவங்க பேர் தான் டிபிஏ, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ மேனேஜ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ். ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸ் யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னது? டிபிஏ, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யார் டோட்டலாக டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க பேர் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். டிபிஏ டேக்ஸ் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் த டிபிஎம்எஸ். ஸோ செக்யூரிட்டி இவங்க தான். ஒரு டிபிஏ டேக்ஸ் த கேர் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் த டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்க்கு யார் கேர் எடுத்துப்பாங்க செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்க்கு செக்யூரிட்டி பண்ணுறவங்க டிபிஏ தான் அவங்களுடைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை செக்யூரிட்டியாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக. அதுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ டிபிஎம்எஸ் மேனேஜிங் த லைசன்ஸ் கீஸ். ஸோ இந்த என்னதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேனேஜிங் த லைசன்ஸ் கீ மேனேஜ் பண்ணோம். ஸோ அடுத்தது மேனேஜிங் அண்ட் யூசர் அக்கௌண்ட் அண்ட் ஆக்சஸ். ஸோ யூசர் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபிஏ. ஸோ டிபிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட் அண்ட் ஆக்சஸ். ஸோ ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த யூசர் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்தெந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்தெந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். application programmer or software developer. ஒன்று அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்னாலும் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னாலும் ஒன்று தான். திஸ் யூசர் குரூப் இஸ் இன்வால்வ்ட் இன் டெவலப்பிங் அண்ட் டிசைனிங். ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் குரூப் இஸ் இன்வால்வ்ட் இன் டெவலப் பண்ணுறது இவங்களுடைய இதுதான். டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் பார்ட் ஆஃப் த டிபிஎம்எஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டிபிஎம்எஸ் டெவலப் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அதாவது ப்ரோக்ராமர் டெவலப்பர்ஸ். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஆர் ப்ரோக்ராமர், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் இவங்க தான் ஒரு டிபிஎம்எஸ் டெவலப் பண்ணுறதும் டிசைன் பண்ணுறதும் இவங்களுடைய பொறுப்பு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எண்டு யூசர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்டு யூசர். ஸோ எண்டு யூசர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எல்லா அப்ளிகேஷன்லேயும் வெப் ஆர் மொபைல் ஸ்டோர் த யூசர் டேட்டா. ஒன்றும் வெப் யூஸ் பண்ணியோ அல்லது மொபைல் யூஸ் பண்ணியோ நம்ம நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், யூசர் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். Application are programmed in such a way that they collect user data and store the data on the DBMS system. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆர் ப்ரோக்ராமிங்
அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராம்டு, அது ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரோக்ராம்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து ஸோ இன் சச் எ வே தட் தே கலெக்ட் த யூசர் டேட்டா அண்ட் ஸ்டோர். இந்த யூசர் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு வேல வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம வந்து யூசர் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஸ்டோர் த டேட்டா ஆன் டிபிஎம்எஸ். ஸோ யூசருடைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம டிபிஎம்எஸில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். அண்ட் ஸ்டோர் த டேட்டா ஆன் த டிபிஎம்எஸ் சிஸ்டம் ரன்னிங் ஆன் த சர்வர். ஸோ நம்ம வந்து சர்வரில் வந்து இதெல்லாம் ரன் பண்ணணும். நம்ம வந்து ஒரு யூஸருடைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வந்து சர்வரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ரன் பண்ணணும். ஸோ எண்ட் யூசர் ஆர் ஒன் ஹூ ஸ்டோர், ரிட்ரீவ், அப்டேட் அண்ட் டெலிட் த டேட்டா. யார் வந்து எண்டு யூசர் அப்படின்னு பார்த்தோம்னா யார் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, யார் ரிட்ரீவ்னா திரும்பவும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட் அப்படின்னா நம்ம வந்து அதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் மாற்றிக்கலாம். அண்டு டெலிட் த டேட்டா, அப்டேட் அண்டு டெலிட் த டேட்டா. ஸோ இவங்க பேர் தான் வந்து என்னது, எண்டு யூசர் அப்படிங்கிறது நாம் தான். அதாவது நம்ம டேட்டாவை நாம் தான் ஸ்டோர் பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், அண்டு டெலிட் பண்ணுறோம். அவங்க பேர் தான் வந்து எண்டு யூசர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் டிசைனர் அப்படின்னா என்னது, database designer are responsible for identifying data to be stored in the database. நம்மளுடைய டேட்டாபேஸில் வந்து நம்ம வந்து டேட்டாலாம் ஐடென்டிஃபை பண்ணி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர் டு ரெப்ரசன்ட் அண்ட் ஸ்டோர் டேட்டா. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் பண்ணி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் வந்து டேட்டாபேஸ் டிசைனர் அப்படிங்கிறது அவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு டேட்டாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். அது வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிள். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அவருடைய ரெஸ்பான்சிபிள் தான். அது வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து பேசிக் ஆஃப் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் என்ன, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஷன். டிபிஎம்எஸ்க்கு என்னப்பா எக்ஸ்பென்ஷன், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஷன். டிபிஎம்எஸ்க்கு என்ன எக்ஸ்பென்ஷன், டிபிஎம்எஸ் அப்படின்னா டினா என்னது, டிபி அப்படின்னா வந்து டேட்டாபேஸ், எம்னா மேனேஜ்மெண்ட், எஸ்னா என்னது சிஸ்டம். டிபிஎம்எஸ்க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி ஓகே, அடுத்த ஒரு எக்ஸ்பென்ஷன் என்ன, ஆர்டிபிஎம்எஸ். என்ன எக்ஸ்பென்ஷன், ஆர்டிபிஎம்எஸ் என்னப்பா எக்ஸ்பென்ஷன், ஆர்டிபிஎம்எஸ்னால் ஆர்னா என்னது ரிலேஷ்னல், டிபி அப்படின்னா டேட்டாபேஸ், எம்னா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் பார்த்துட்டோம். எக்ஸ்பென்ஷன்னா டிபிஎம்எஸ் எக்ஸ்பென்ஷன் என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா ஸ்டோரேஜ்னால் என்ன, எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணும். நேவிகேஷனல் மாடல், தட் இஸ் டேட்டா பை லிங்க்டு ரெக்கார்ட்ஸ். டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணாங்க, நேவிகேஷன் மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாடல், நேவிகேஷனல் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் டேட்டா பை லிங்க்டு ரெக்கார்ட்ஸ் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது டேட்டா ஸ்டோர் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ரிலேஷ்னல் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டேபிள்ஸ். இட் கேன் டேட்டா இன் டேபிள்ஸ் ஆஸ் ரோஸ் அண்ட் காலம்.
நம்ம டேட்டா எல்லாமே வந்து டேபிளில் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலமாக இருக்கும். டேபிள் அப்படின்னு என்னது? கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம், தட் இஸ் கால் டேபிள். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ரீடெண்டன்சி. டேட்டா ரீடெண்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸிபிட். டிபிஎம்எஸ்ல வந்து எக்ஸிபிட். இது வந்து நாட் ப்ரெசன்ட் இதில் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்னது? நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாட் பர்ஃபார்ம்டு. இதில் வந்து பர்ஃபார்ம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ் யூஸ் நார்மலைசேஷன் டு ரெடியூஸ் ரீடெண்டன்சி. ஸோ நம்ம ரீடெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்டிபிஎம்எஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரெடியூஸ் ரீடெண்டன்சி. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து டேட்டா ஆக்சஸ். டேட்டா எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் டிபிஎம்ஸில்? கன்சியூம்ஸ் மோர் டைம். இதுக்கு வந்து டைம் அதிகமாகும். டிபிஎம்எஸில் வந்து நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணோன்னா கன்சியூம் மோர் டைம். ஆர்டிபிஎம்எஸ் அப்படி கிடையாது. ஆர்டிபிஎம்எஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக கம்பேர்ட் டு டிபிஎம்எஸ். அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிபிஎம்எஸோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீஸ் அண்டு இன்டெக்ஸ். கீஸ் அண்ட் இன்டெக்ஸ் என்னது? டஸ் நாட் யூஸ். டிபிஎம்எஸில் வந்து கீஸ் அண்ட் இன்டெக்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறதில்ல. ஆர்டிபிஎம்எஸ் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப்ஸ். கீஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆர்டிபிஎம்எஸ். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கு வந்து கீஸ் யூஸ் பண்ணோம். கீஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸில் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இன்எஃபிஷியன்ட், இது கரெக்டாக இருக்காது. எரர் ப்ரோன் அண்டு இன்செக்யூர். டிபிஎம்எஸில் பார்த்திங்கன்னா எரர் வரும், இல்லை செக்யூரிட்டியாக இருக்காது, இன்சஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது. இன்சஃபிஷியன்ட் அது வந்து கரெக்டாக இருக்காது. இதில் எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர். ஆர்டிபிஎம்எஸ் அப்படி கிடையாது. இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதேமாரி நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் செக்யூராகவும் இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். எப்படி வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? நாட் சப்போர்ட்டட். இதில் வந்து சப்போர்ட் பண்ணாது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். இது சப்போர்ட்டட் பை ஆர்டிபிஎம்எஸ். இதில் என்ன சப்போர்ட் பண்ணோம்? ஒன்லி சப்போர்ட்டட் பை ஆர்டிபிஎம்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் என்ன? டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து டிபேஸ் ஃபாக்ஸ்ப்ரோ. அப்படிங்கிறது என்னது? டேட்டாபேஸ். ஃபாக்ஸ்ப்ரோ அப்படிங்கிறது டேட்டாபேஸ். டிபிஎம்எஸ் இருக்கு இல்லையா? டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் டிபேஸ் ஃபாக்ஸ்ப்ரோ. டிபேஸுங்கிறது ஒரு டிபிஎம்எஸ், ஃபாக்ஸ்ப்ரோ அப்படிங்கிறது ஒரு டிபிஎம்எஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு வந்து ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிபிஎம்எஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், MySQL, மரியா டிபி அண்ட் எஸ்கியூலைட். இது எல்லாமே வந்து ஆர்டிபிஎம்எஸ் எக்ஸாம்பிள். MySQL ஒன்று இருக்குது, எஸ்கியூஎல் சர்வர் இருக்குது, ஆரக்கல் இருக்குது. ஆரக்கல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்டிபிஎம்எஸ். எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிறது ஆர்டிபிஎம்எஸ், MySQLங்கிறது ஆர்டிபிஎம்எஸ், மரியா டிபி, எஸ்கியூலைட் இது எல்லாமே வந்து ஆர்டிபிஎம்எஸ் எக்ஸாம்பிள். 2 மார்க் கொஸ்டின் கேட்பேன். வாட் ஆர் த ஆர்டிபிஎம்எஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், MySQL, மரியா டிபி, எஸ்கியூலைட். ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ்டு. இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ்டு பை டாக்டர் எட்கர் ஆஃப் எஃப் கோட் ஆஸ் அன் இன்டெக்ரல் பார்ட். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. எட்கர் எஃப் கோடுங்கிறது வந்து இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப் ஆர்டிபிஎம்எஸில். ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த டேட்டா ரீடெண்டன்சி அண்ட் இம்ப்ரூவ் த டேட்டா இன்டெகிரிட்டி. ரீடெண்டன்சி ரெடியூஸ் ஆகிருக்கு, டேட்டா இன்டெகிரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தீஸ் ரூல்ஸ் ஆர்
known as EF code rules. இந்த ரூல்ஸ்க்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா EF code rules அப்படின்னு சொல்லுவாங்க. EF code rules அவர் பேரே வச்சுக்கிட்டார். ரீடெண்டன்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரீடெண்டன்சிட்டி டேட்டா வந்து ரெடியூஸ் ஆகுது. இம்ப்ரூவ் த டேட்டா இன்டெகிரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து